மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மனிதன் இவ்வுலகில் பாதுகாப்பிற்காக எவற்றை தரித்துக் கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் இன்று நான் உங்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நாம் இருக்கும் இடத்துக்கு ஏற்ப நாம் உடை அணிவது ஞானமானது. நம் ஊரிலிருந்து நாம் கொடைக்கானல் சென்றோம் என்றால் அந்த குளிரிலிருந்து நம்மை பாதுகாக்க நாம் சில உடைகளை தரித்துக் கொள்கிறோம். அதாவது ஸ்வெட்டர், சாக்ஸ், கிளவுஸ், குல்லா இப்படிப்பட்ட உடைகளை நாம் தரித்துக் கொண்டால் பாதுகாப்பா இருக்கும். அதே போல நம் ஊருக்கு வந்த பிறகு, ஆனால் நம்முடைய ஊருக்கு வந்த பிறகு அந்த உடைகளை நாம் தரித்துக் கொள்ள மாட்டோம். அதே போல இவ்வுலகம் நமக்கு நிரந்தரமான இடம் கிடையாது. நமக்கு நிரந்தரமான இடம் பரலோகமே என்பது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இவ்வுலகம் நமக்கு நிரந்தரமான வீடு கிடையாது. முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த போது இந்த உலகத்தை பிசாசின் கையில் விற்று போட்டான். வேதம் இதை நமக்கு சொல்லுகிறது. அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இவ்வுலகிற்கு ஒரு டூரிஸ்ட் போல வந்திருக்கின்ற நாம் கொடைக்கானல் சென்றால் எப்படி அந்த குளிரிலிருந்து பாதுகாக்கும்படியாக ஸ்வெட்டர், குல்லா போன்ற உடைகளை தரித்துக் கொள்கிறோமோ அதே போல சிலவற்றை தரித்துக் கொண்டால் நமக்கு பாதுகாப்பு. இவ்வுலகில் பிசாசு நமக்கு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி விதவிதமான அக்னி ஆஸ்திரங்களை நமக்கு எதிராக பிரயோகிக்கும் போது நமக்கு உள்ளும் புறம்பும் பாதுகாப்பு வேண்டும். இந்த உள்ளும் புறம்புமான பாதுகாப்பு என்ன என்பதை குறித்து இன்று நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் தரிக்க வேண்டியது புது மனிதன். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 24வது வசனத்திலே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். பாவம் இல்லாத உலகில் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது தேவன் அவனை அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். இதை நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதன் பாவம் செய்ததினால் ஆவிக்குரிய மரணம் அடைகிறான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறதே. அடுத்ததாக மேலும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது என்ற வேத வசனத்தின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை மனுக்குலத்தை மீட்கும் பொருட்டாக கிருபாதார பலியாக செலுத்துகிறார். மனிதனுக்கு மீட்பு பெற்று கொடுத்தாகிவிட்டது. அதை ஏற்றுக்கொண்டு நித்திய வாழ்வுக்குள் கடந்து செல்வதோ இல்லை ஏற்றுக்கொள்ளாமல் நித்திய நரகத்துக்குள் கடந்து செல்வதோ மனிதனின் கையில் தான் இருக்கிறது. ஆறறிவு படைத்த மனிதன் சுயமாக முடிவு எடுக்க வேண்டும். உங்கள் பேங்க் அக்கவுண்டில் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாவை உங்கள் தகப்பனார் உங்களுக்காக போட்டு வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பேங்குக்கு சென்று கையெழுத்து போட்டு அந்த பணத்தை உங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளலாம். அது போலவே இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்த மீட்பை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்றுக் கொண்டால் அவரை அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிடலாம். யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்திலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். மனிதன் முப்பரிமாணமானவன். இதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய 3 இணைந்தவன் தான் மனிதன். இந்த ஆவி என்னும் உள்ளான மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது மறுபடியும் பிறக்கிறார். மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட, மறுபடியும் பிறந்த இந்த உள்ளான மனிதன், இந்த ஆவிதான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த மறுபடியும் பிறந்த மனிதனின் ஆவி தேவனோடு கூட ஒப்புரவான மனிதன். சண்டை போட்டால் தானே, விரோதியாக இருந்தால் தானே ஒப்புரவாக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம்.
இயேசுவை இருதயத்தில் விசுவாசித்து சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளாத எல்லோருமே அவருக்கு விரோதிகள் என்று ரோமர் 5:10 கீழ்கண்டவாறு வாசிக்கலாம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று வாசிக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத போது நாம் அவருக்கு சத்துருக்கள் என்றும், ஒப்புரவாகி ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறோம் என்றும் நாம் தெரிந்து கொள்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் புதிதாக, அதாவது மறுபடியும் ஆவியில் பிறந்தவர்கள், அதாவது புதிய மனிதனை ஆவியில் தரித்திருக்கிறவர்கள் ஆவார்கள். சரி, ஆவியில் இருந்த பழைய மனிதன் என்ன ஆனான்? ரோமர் 6:6 பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிகிறோம் என்று வாசிக்கிறோம். பழைய மனுஷனை குறித்த கேள்விக்கும் பதில் கிடைத்து விட்டது. அடுத்து இந்த புதிய மனுஷனுக்கு என்ன ஆகும் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4:16 எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் என்று பவுல் கூறுகிறான். எப்படி அழியும் என்றால், ரோமர் 6:6 ஏற்கனவே நாம் வாசித்தபடி சிலுவையில் அறையப்பட்டு அழியும். தொடர்ந்து பவுல் கூறுகிறான், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டும் என்று. உங்கள் வீடுகளில் மர கதவுகள், பீரோக்கள் புதிதாக செய்யும் போது பாலிஷ் போடுவதை பார்த்திருப்பீர்கள். பாலிஷ் செய்யும் போது அந்த மர கதவுகளும் பீரோக்களும் பளபள என்று மாறும். அதிகமான வீடுகளில் இன்று மார்பிள் ஃப்ளோரிங் தான் போடுகிறார்கள். மார்பிளை பாலிஷ் போட போட அந்த தரை பளபள என்று மாறும். அதுபோல இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். எப்படி புதிதாக்கப்படுகிறான்? கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனாலே. அதாவது கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்றால் என்ன? அவருடைய வேத வசனங்களை நாம் அறிந்து அதன்படி வாழ்வதுதான். முதல் மனிதன் ஆதாமின் நாசியிலே தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்றும் அவர் ஜீவ ஆத்துமாவானான் என்றும் ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறோம். புதிய உடன்படிக்கையில் நமக்கு என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனுக்குள் இயேசு கிறிஸ்துவின் ஆவி அனுப்பப்படுகிறது. நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று கலாத்தியர் 4:6 வாசிக்கிறோம். மேலும் 1 கொரிந்தியர் 6:17 கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் உள்ளான மனிதனாகிய ஆவியோடு கூட இயேசுவின் ஆவியும் இசைந்திருக்கிறது. என்ன ஒரு பெரிய சிலாக்கியம் பார்த்தீர்களா? எனவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு புதிய மனிதனை ஆவியில் தரித்துக் கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வந்துவிட்டார். இந்த உலகில் இருப்பவரிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று வேதாகமம் இதைத்தான் சுட்டி காட்டுகிறது. அடுத்ததாக நாம் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். கலாத்தியர் 3:27 உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள் என்று வாசிக்கிறோம். எனவே தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கும் போது நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம். மேலும் ரோமர் 13:14 துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். உடல் ரீதியான துர் இச்சைகளை குறிக்கிறது இவ்வசனம். அவை என்ன என்று கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே என்று பவுல் கூறுவதை கவனியுங்கள். சிலர் உடனே சொல்லுவார்கள், பவுல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தான் எழுதியிருப்பார் என்று.
ஆனால் கலாத்திய நாட்டில் உள்ள அவ்விசுவாசிகளுக்கு அல்ல, விசுவாசிகளுக்கே பவுல் எழுதினான் என்பதை கலாத்தியர் 1:6 உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று கூறுகிறார். கூட்டி கழித்து பார்த்தால் என்ன வருகிறது? நம் உடலை நாம் இந்த பாவ செயல்களுக்கு விலக்கி வைத்தால்தான் இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ள முடியும் என்ற நிச்சயத்துக்கு வருகிறோம். அப்படி என்றால் ஆவியிலும், அதாவது உங்களுக்குள்ளும் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார், சரீரத்திலும் அவரை தரித்துக் கொண்டு விட்டீர்கள். எவ்வளவு பெரிய இரட்டிப்பான பாதுகாப்பு பார்த்தீர்களா? முட்டையின் வெள்ளைக்கருவில் ருசி உண்டோ என்று யோபு கேட்டான். ருசி இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு மனிதனை முட்டையின் வெள்ளை கருவிற்கும் இயேசு கிறிஸ்துவை முட்டையின் மஞ்சள் கருவுக்கும் நான் ஒப்புமைப்படுத்தி கூறினேன் என்றால், இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியோடு கூட இசைந்து இருப்பது மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் இசைந்து முட்டைக்குள் இருப்பது போல என்று நாம் அறிந்து கொள்ளலாம். முட்டையின் மஞ்சள் கருவோடு சேர்த்து வெள்ளை கருவை சாப்பிட்டால்தான் ருசி இருக்கும் என்பதை நான் சொல்லாமலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே போல இயேசுவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருப்பதினாலே உங்கள் வாழ்க்கை ருசி பெறும். இந்த முட்டையின் வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் பாதுகாப்பாக முட்டை ஓட்டின் உள்ளே இருக்கிறது. அதுபோல ஞானஸ்நானம் எடுக்கும் போது நாம் இயேசு கிறிஸ்துவை சரீரத்தில் ஒரு